ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் பக்த சபா உடையாளூர் மூலமாக ஸ்ரீ காஞ்சி மகாஸ்வாமி ஹால்னு பெரியவா பேரில் ஒரு ஹால் தயார் பண்ணியிருக்கேன். மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் எல்லாம் கலந்துண்டு இந்த புது கட்டடத்தை எல்லாம் திறந்து வச்சு எல்லாம் பண்ணியிருக்கார். இந்த ஹைதராபாத் பக்கத்தில் ஒரு வளர்ந்துட்டே இருக்கார் ஒரு பிள்ளையார். அங்கே இந்த காணிப்பாக்கத்தில் பிள்ளையார் வளர்கிற மாதிரி அங்கே ரிஜிந்தல் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு இவள்ளாரும் வந்த உடையாளூர் கல்யாணராம பாகவதர் மற்றவள்ளாரும் வந்த அங்கே இது மாதிரி சொன்னால் ஊரில் இது மாதிரி ஒரு மண்டபம் கட்டின்னு இருக்கோம், அதுக்கு இது பாம்பே சங்கர் மாதிரி இருக்கவாலாம் நிறைய பண்ணுறாங்கிறத விஷயத்தை இப்போ மற்றவா யாரெல்லாம் அதுக்கு ஒத்தாசை பண்ணியிருக்காலாம் சொன்னார். 7 லட்சம் ரூபா கொடுத்துருக்கா, 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கா, சியூபியிலேருந்து 15 லட்சம் ரூபாய்க்கு பண்ணியிருக்கா, 62 லட்சம் ரூபாவும் கலெக்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். இது நமக்கு கலெக்ஷனும் இந்த மாதிரி தர்ம காரியத்துக்கு முக்கியம், கலாச்சார காரியங்களுக்கு கனெக்ஷன் முக்கியம். அது தானம் தர்மம், தானத்துக்கு கலெக்ஷன், தர்மத்துக்கு கனெக்ஷன் வேணும். இப்போ யாரோ ஒருத்தர் அபிவாதியை சொன்னார், ஸ்ருங்கி பரத்வாஜ கோத்திரம்னார். அது மாதிரி இப்போ இதெல்லாம் இப்போ கோத்திரங்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கு. ஏற்கனவே பெரியவா சொல்லி அந்த நாளில் லிஃப்கோவில் கோத்திரங்களும் சூத்திரங்களும்னு ஒரு புஸ்தகம் போட்டு நிறைய கொடுத்தார். இப்போ வேறு வேறு எழுத்தில் ஸ்கிரிப்ட் லிபியில் போட்டிருக்கு. தமிழில், மலையாளத்தில், தெலுங்கில், கன்னடத்தில், குஜராத்தியில், ஒரியாவில், பெங்காலியில் எல்லாம் போட்டிருக்கு. இருக்குது வேறு வேறு கோத்திரங்கள் அங்கங்கே இருக்குது. மணிப்பூர் அங்கேயும் கோத்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே நம்மளவாளுக்கும் அவளுக்கும் கனெக்ஷன் இல்லை. ஏதோ மணிப்பூர்னால் 2 வருஷமாக வேறு ஏதோ நம்ம தான் காதில் விழுறது. அந்த ஊரில் ததி காஷ்யபம்னு கோத்திரம், கிருஷ்ண ஆத்திரேயம்னு ஒரு கோத்திரம், இதெல்லாம் இருக்குது. காஷ்யபத்தில் ததி காஷ்யபம்னு ஒரு கோத்திரம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. யாரோ ஹைதராபாடு போயிருந்தோம், அங்கே யாரோ சொன்னார், எல்லாம் சொன்னார், 11 ரிஷி சொன்னார் ஒருத்தர், ஏதோ காஷ்யப கோத்திரத்தில் அப்படி சொன்னார். இந்த மாதிரி அந்த கனெக்ஷன் வேணும். கலெக்ஷன் முதல் படி ஆயிடுத்து, அடுத்தது கனெக்ஷன். அந்த கனெக்ஷனுக்கு மெட்ராஸில் இருக்கக்கூடியவ சிங்கப்பூர் போகிறது, மலேசியா போகிறது விஷயங்கள் வேறு. அது வியாபாரம் படிப்புக்காக போகிறது போய் ஊர் காமிக்கிறதுக்கு கூட இப்போ போக ஆரம்பிச்சுட்டேன். அது ஏதோ க்ஷேத்திரங்களை காமிச்சோம்னா விஷயம் வேறு. அது 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு போய் ஐசமே காமிச்சா ஒன்றும் அவசியம் இருக்கா தெரியாது. அதில் இருக்குது. இது மாதிரி நம்ம விதேச சம்பந்தங்கிறதுலேருந்து விதேச வியாமோகமாக மாறக்கூடாது. அது விதேச வியாமோகமாக மாறக்கூடாது. முக்கியமாக நம்மளதை தெரிஞ்சுக்கணும். மற்றதை தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சிக்கலை விஷயம் வேறு. நம்மளதை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி வரும்பொழுது இந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் பெரியவா பேரில் இந்த மாதிரி ஹால் கட்டியிருக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் பெரியவா பாதம் பட்டிருக்கு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் பெரியவா சந்திரமௌலீஸ்வர சுவாமி பூஜை பண்ணி தீர்த்த பிரசாதங்களை கொடுத்து பிரவச்சனங்களை பண்ணி ஊர்வலங்களை நடத்தி பட்டணப்பிரவேசம் நடத்தி மணிக்கணக்காக 4-5 மணி நேரம்
அந்த பாராயணங்கள், நாதஸ்வரம், இது மாதிரி எல்லாம் அலங்காரம், இந்த புஷ்ப பல்லாக்கில் எல்லாம் வரவேற்று ஸ்வாகத பத்திரம் கொடுத்து ஒவ்வொருத்தர் ஆற்றுலையும் பூர்ண கும்பம் கொடுத்து அந்த பூர்ண கும்பத்துக்காக கொடுத்த காணிக்கை அந்த கணக்கும் இந்த முடிகுண்டானில் எழுதி வச்சுருக்க. அதில் கலவை பெரிவாளுக்காக பூர்ண கும்பம் கொடுத்த வகையில் இவ்வளோ எழுதியிருக்கார். இப்படிலாம் ஒவ்வொரு கிராமத்தோடையும் பெரிவாளுடைய சம்பந்தம், ஒவ்வொரு ஆத்தோடையும் அவளுக்கு பெரிவாளுக்கு இருக்கிற அனுகிரக அபிப்பிராயங்கள், இப்படி அந்த ஊர்லாம் பழைய காலத்தில் நாம் கேள்விப்படுறோம். நிறைய திவ்ய தேசங்கள், நிறைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள், காவேரி வடகரை தென்கரை அப்படின்னு மாணிக்க வாசகர் சுவாமிகள், திருநாவுக்கரசர், ஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இப்படிலாம் கேள்விப்படுறோம். அந்த வைதீகமான நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக பெரியவா எல்லா ஊரும் சஞ்சாரம் பண்ணி நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் நாம் சின்ன வயசுக்காரர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி அவளாரும் அந்த இடத்த பார்க்கணும். எல்லா கிராமத்தையும் பார்க்கணும். இப்போ முடிகொண்டான்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கா. இங்கே அவள் அத்வைத சபா அங்கே முடிகொண்டானில் நடத்தணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு வந்திருக்கா. அந்த பிரார்த்தனையோடு வந்திருக்கா. நல்லா பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். அதில் இந்த மாதிரி அவள்கிட்ட அத்வைத சபாவை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு யாத்ரி நிவாஸ் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லின்னு இருக்கு. இப்போ ஆனதாண்டவரத்தில் நம்ம இன்டகிரேட்டட் வைத்தியநாதன் அவர் ஆடிட்டர் புள்ள அவர் எல்லாம் பண்ணியிருக்கார். வீடெல்லாம் புதுப்பித்து பண்ணி கொடுத்துருக்கார். அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி அனுஷ்டான கேந்திரம் அண்டு யாத்ரி நிவாஸ், அதுக்கு பேர் ரெண்டும். அனுஷ்டானம் பிரதானம், ஆச்சாரம் பிரதானம், தர்மத்தில் அபிமானம் பிரதானம். இதெல்லாம் அவள் பெரியவா நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிற விஷயங்கள். அதனால் இப்போ தஞ்சாவூர் ஜில்லா முழுமையாக அவள் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா. பெரியவாளை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேற்கால நடந்து போனால் இந்த கிராமம், கிழக்கால் நடந்து போனால் இந்த கிராமம் முதற்கொண்டு அவளுடைய மனசில் அப்படி இந்த தஞ்சாவூர் ஜில்லா மேப்புங்கிறது அவள் மனசில் பதிஞ்ச விஷயம். ஸ்தல புராணங்கள் எல்லாம் அத்துப்படி அவளுக்கு இந்த இதில் இந்த சிவபாத சேகர மங்கலம் அப்படிங்கிற இந்த உடையாளூரில் செல்வமா காளியம்மன் நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வம். அந்த ஊரில் என்னென்ன கும்பாபிஷேகம்லாம் பண்ணணும்னு சொன்னார் அவர் கல்யாணராம பாகவதர். அடிக்கடி அந்த கோவில் கைங்கரியங்கள்லாம் நிறைய பண்ணின்னு இருக்காங்க. அந்த ஊர்க்காரா நிறைய பேர் மடத்துக்கு கைங்கரியம் பண்ணுறவ, அதுவும் நிறைய பண்ணி மணியர், உடையாளூர் மணியர், அங்கேருந்து வாஞ்சிநாதையர் புதுப்பெரிவா சொல்லி வாஞ்சிநாதையர் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சுவாமிக்கு முதல்ல வெங்கட்ராமையர்கிட்ட சொன்னார். அது அப்புறமா அவர் ஒருத்தர் அனுப்பிச்சார் ஒரு. அதுக்கப்புறமா வாஞ்சிநாதையர்கிட்ட சொன்னார். அவர் மணியரை பார்த்து அனுப்பிச்சு மடத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சந்திரமௌலீஸ்வர சுவாமி பெரியவாளுக்கெல்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணி, அதே மாதிரி அந்த குருக்கள் அவரும் அடிக்கடி போயின்னு இருந்தார், உடையாளூர் குருக்களும். இப்போ இந்த காலகட்டத்தில் உடையாளூர் கல்யாணராம பாகவதர் எல்லாம் மடத்து சேவை பண்ணிட்டு பாகவத ஆளுக்காக 130 பாகவத ஆளுக்காக
மாதம் 2000 3000 அப்படி இது பண்ணி அவ்வளோ பேருக்கு மாதம் பணம் கொடுத்து அந்த ட்ரஸ்ட்டு நடத்தின்னு இருக்க. அதுக்கு காமகோட்டி, வைத்தியநாதன், சுந்தரேசன் எல்லாரும் சௌரியமாக எல்லாம் பண்ணிட்டுருக்க. இந்த மாதிரி பாம்பே சங்கர் அவரும் மாயவரம் பக்கம்தான் அவருக்கு ஊர். எடுத்து கட்டி சாத்தனூர் அப்படிங்கிற ஊர். இந்த உடையாளூருக்காக அவர் அந்த பாகவதா ட்ரஸ்ட்டுக்கும் நிறைய பண்ணுறார், ஷண்முகானந்தாவில் இதுக்கும் நிறைய பண்ணியிருக்கார், மற்றவாளும் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கா. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தஞ்சாவூர் ஜில்லாவில் நிறைய நடக்கணும். தமிழ்நாட்டில் சாஸ்திரங்கள், புராணங்கள், ஆகமங்கள், சாஸ்திரிய சங்கீதம், நம்முடைய கலைகள் எல்லாத்தையும் வளர்க்கணும்னா அதுக்கு இந்த கொட்டடின்னு சொல்கிறாள், அது மாதிரி கலாச்சார களஞ்சியமாக இருக்கக்கூடியது தஞ்சாவூர் ஜில்லா. அந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் மறுபடியும் ஜனங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். பாம்பேயில் சௌரியமாக இருக்கா, துபாயில் இருக்கா, அமெரிக்காவில் இருக்காங்கிறது விஷயம் வேறு. அவள் எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் தஞ்சாவூர் ஜில்லாவில் ஆலய ஜீர்ணோத்தாரணம் மாதிரி அக்ரஹார ஜீர்ணோத்தாரணமும் நடக்கணும். அந்த மாதிரி நடக்கும்போது மறுபடியும் தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் ஆஸ்திகம் பரவும். அதனால் இது நடுவில் இருக்கக்கூடியது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய தென் தமிழ்நாடு, இந்த பக்கம் இருக்கிற வட தமிழ்நாடு, ரெண்டுக்கும் நடுவில் மத்திய மணியாக இருக்கக்கூடிய இந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் ஜில்லா, பிரிக்கப்படாத தஞ்சாவூர் ஜில்லா என்ன உண்டோ வேதாரண்யத்துலேருந்து சீர்காழி வரையில் எல்லாத்துலேயும் அதுக்காக தஞ்சாவூர் பரம்பரான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் 70 வயசான வாழ்நாரும் அவள் கிராமத்தினுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வர. அந்த மாதிரி யூத்து யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் தெரியணுன்ட்டு அதே மாதிரி தஞ்சாவூர் யுவ பரம்பரான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அது சின்ன வயசுக்கார எல்லாரும் நிறைய பேர் அங்கே வரணும், அக்ரஹாரங்கள்லாம் பார்க்கணும், கோவில்லாம் பார்க்கணும், அங்கே விவசாயம் தொழில்கள் என்ன இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி இந்த பூமியோட பூசுரான்னு பேர், அதில் பூமியோட அவளுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கணும். அதே மாதிரி பழைய பள்ளிக்கூடங்கள் என்ன உண்டோ 100 வருஷத்து பள்ளிக்கூடங்கள்லாம் இந்த ஹிஸ்ட்ரியில் அந்த ப்ராப்பராக ஹிஸ்ட்ரியை அதை ப்ரெசண்ட் பண்ணணும், அது சரியாக எடுத்து சொல்லணும். அப்படிங்கிறதுனால இந்த பழைய ஸ்கூல்லாம் என்னென்ன இருக்கோ அந்த ஸ்கூலோடு சேர்த்து ஒரு ஹாஸ்டலை வைக்கணும். திருக்காட்டுப்பள்ளி, மன்னார்குடி, கும்பகோணம், இங்கெல்லாம் என்னென்ன பழைய ஸ்கூல் இருக்கோ, சீர்காழி, இங்கெல்லாம் பழைய ஸ்கூல்லாம் 100 வருஷத்து ஸ்கூல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் சின்ன ஒரு ஹாஸ்டலை வச்சு ஒவ்வொரு படிப்பு சொல்லித்தரணும். ராமாயணம், தமிழ், அதுக்கப்புறமா சம்ஸ்கிருதம், சங்கீதம், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஹாஸ்டலை வச்சு பள்ளிக்கூடமும் படிச்சுட்டு அங்கே கற்றுக்கணும். இப்போ ரிஷி கிருஷின்னு ஒன்று வச்சுருக்கோம் கிருஷ்ணகிரியில். அங்கே விவசாயம் கற்றுக்கிற, சந்தியாவந்தனம் பண்ணுற, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கற்றுக்கிற, இது மாதிரி புது துறைகளில் பிரபலமானதுங்கிறது ஒன்றும். நம்ம கிராமத்தோடு நமக்கு இருக்க வேண்டிய தர்ம பிரச்சாரத்துக்கு வேண்டிய படிப்புகளும் நாம் பண்ணணும். அந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு பஜனை எல்லாம் ஆன்லைனில் எல்லாம் சொல்லி கொடுத்து உடையாளூர் பாகவதர் நல்ல சேவை பண்ணிட்டு வர. நிறைய சின்ன வயசுக்கார எல்லாரும் நிறைய பேர் பஜனை எல்லாம் நல்லா பண்ணுற. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நாம் பிளான் பண்ணி மறுபடியும் கலாச்சாரத்தில் முக்கியமான ஊராக அந்த தஞ்சாவூர் ஜில்லா வரும்படியாக பண்ணி அதன் மூலமாக மற்ற ஊர்லேயும் தர்ம பிரச்சாரம் நடக்கும்படியாக பண்ணணும். அதுக்கு எல்லோரும் சேர்ந்து இந்த தஞ்சாவூர் பரம்பரா, தஞ்சாவூர் யுவ பரம்பரா எல்லாத்துலேயும் சேர்ந்துட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி
இவ்வளோ சொன்னார், 62 லட்சம் எல்லாம் சொன்னார். இவ்வளோ செலவு பண்ணதுக்கு அந்த பிரயோஜனம் கிடைக்கணும்னா நிறைய பேர் வந்து உபயோகப்படுத்திக்கணும் அந்த இடத்த. அதுக்காக எல்லாரும் வந்து இதில் சேர்ந்துண்டு தர்ணா தர்மம் ரட்சதி ரட்சிதா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெரியவாள் எல்லாரும் இருந்து நூற்றுக்கணக்கான தர்ம காரியங்கள், நிறைய தர்ம காரியங்கள் கும்பகோணம் மடத்துலேயே நிறைய இப்போ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு சொல்லின்னு இருக்கோம். மடத்தை சாஸ்திராவா வந்து இது பண்ணி கொடுத்துருக்கா, திருப்பணி பண்ணி கொடுத்துருக்கா. அங்கேயும் நிறைய ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொல்லின்னு இருக்கோம். சுவாமி மலையில் வேத பாராயணம் நடந்துட்டுருக்கு. அது பெரியவாளுடைய குலதெய்வங்கிறதுனால அங்கே அது நடந்துட்டுருக்கு. சுவாமி மலை வேத பாராயண ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சு திருவலஞ்சுழியில் சதுர்த்தி வேத பாராயணம். இந்த மாதிரி தஞ்சாவூர் ஜில்லா கோவில்களில் வேத பாராயணங்கள் நிறைய நடந்து அங்கே நாம சங்கீர்த்தனம், ராதா கல்யாணம் அதெல்லாம் கூட முறையாக நடந்து, ஒரு தடவை வந்தோம் வலங்கமானில் கூட ஒரு இது வச்சுருந்த ராதா கல்யாணம், அதுக்கும் வந்தோம். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நிறைய நடக்கணும். அதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி கரெக்டாக எழுதி, இங்கிலீஷ்லேயும் ஹிஸ்ட்ரி எழுதி, யாரெல்லாம் இங்கிலீஷ் தான் படிக்க வரும்னு இருக்கோ அந்த மாதிரி பையங்களுக்கெல்லாம் அதை கொடுத்து அதை எல்லாரையும் சேர்த்து இந்த தர்மங்கள் நிறைய தொடர்ந்து நடக்கணும். அதனால் கலெக்ஷனும் ஒரு பக்கம் பண்ணி, கனெக்ஷனும் இது மாதிரி பண்ணி சிவபாத சேகர மங்கலம் அப்படிங்கிற ஊர், அதுக்கு நல்ல அழகான பேர் வச்சுருக்க உடையாளூரில். இங்கேருந்து அவள் திருச்சூரில் இருக்கிறவாள்லாம் இங்கேருந்து போனவள். அதே மாதிரி மாயவரத்துலேருந்து பாலக்காட்டில் போனவாள்லாம் அவள்லாம் இருக்கா. அவள் எல்லாரையும் மாயவரம் பார்க்க வர சொல்லியிருந்தோம். அவளை மாயவரெல்லாம் பார்த்துட்டு போனேன். அதனால் இது கலாச்சாரத்துக்கு இது ஒரு முக்கியஸ்தானமாக இருக்குது. மூலஸ்தானமாக காஞ்சிபுரம், முக்கியஸ்தானமாக இந்த தஞ்சாவூர் ஜில்லா இருக்குது. எல்லோரும் சேர்ந்து இந்த நல்ல காரியங்களை மேன்மேலும் நன்னா பண்ணணும்னு செல்லுமா காளி அம்பாளையும் சுவாமியையும் காமாட்சி அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.